பூமத்திய ரேகையை ஒட்டியிருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல், அதற்கு பிறகு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் தற்போது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மேலும் வலுவடைஞ்சு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையுமா, புயலாக மாறுமா என்பது குறித்து தற்போதைக்கு எந்த தகவலும் கிடையாது. ஆனா சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களை பார்த்த மட்டும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறதே தவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இது 10ஆம் தேதிக்கான நிலவரம். சரி, இதே 11ஆம் தேதி 12ஆம் தேதி அது எப்படி மாறுது அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். இது 11ஆம் தேதி தமிழக கடலோர பகுதியை நெருங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இது 13ஆம் தேதி 12ஆம் தேதி 13ஆம் தேதி வாக்குல நமக்கு கடலோர மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த மழையுடைய தீவிரத்தன்மை எவ்வாறாக இருக்க போகிறது, கனமழையா, மிக கனமழையா அல்லது அதிக கனமழையை கொடுக்க போகிறதா என்பதெல்லாம் ரியல் டைம்ல தான் நம்ம பார்க்க முடியும். அதாவது நம்மளுடைய கடலோர பகுதியை அது நெருங்கி வந்த பிறகுதான் அது எப்படியாக மாறப்போகிறது, எந்த அளவுக்கு தீவிரமான மழை பொழிவை கொடுக்க போகிறது என்பது குறித்தெல்லாம் நமக்கு தெரிய வரும்.